திருமணப்பதிவு அதிகாரி பஞ்சாபகேசன் கர்மசிரத்தையாக கல்யாண மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பந்து மித்திரர்கள் புடைசூட கல்யாண பந்தலிலே கெட்டி மேளம் முழங்க நெய் அவிசுரிந்து ஜுவாலையிடும் ஹோமத்தீயின் முன்னால் பஞ்சகச்சம், பூநூல், திருநீரு, தர்ப்பை சகிதம் புரோகிதர் சொல்கின்ற மந்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸில் ஒலிப்பது கண்டு பெரிதும் ஆச்சரியமடைந்தவர்களாய் நிற்கிறார்கள். கல்யாணத் தம்பதிகளும் சாட்சியாக வந்தவர்களும். ஆம், பஞ்சாபகேசன் உண்மையிலே ஓர் ஆச்சரியமான பிரகிருதிதான். ஆபீஸில் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரியாதவரல்ல அவர். ஆனால் இப்படிச் செய்வோமே, புதுமையின் ராட்சச ஓட்டத்தினூடே பழைமையின் கங்கை பிரவாகத்தின் புனிதத்தையும் இழைப்போமே என்ற அவருடைய வேட்கையின் பிரதிபலிப்பே இந்த ஆச்சரியத்திற்குரிய சடங்குகள். இந்த காட்சிக்கு பழக்கமாகிவிட்ட ஆபீஸ் ஊழியர்கள் அமைதியாக பவ்யத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். இராமன் இருக்கிற இடம் அயோத்தி என்பார்களே, அதுபோல அரசாங்க ஆபீஸானாலும் பஞ்சாபகேசன் இருக்கின்ற இடம் கல்யாண பந்தலாக மணக்கிறது. சட்டப்படியான நடைமுறைகள், உறுதிமொழி, கையெழுத்து, சாட்சி கையொப்பங்கள், மாலை மாற்றிக்கொள்ளுதல் முதலியவை முடிந்ததும் மணமக்களுக்கு ஆசியுரை வழங்குகிறார் பஞ்சாபகேசன். குழந்தைகளே, ஓர் ஆபீசர் என்ற முறையில் நான் இப்போது அறிவுரை சொல்லவில்லை. வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவன் என்ற தோரணையிலேதான் உங்களிடம் பேசுகிறேன். இந்த கல்யாணம் விமரிசையாக உங்கள் பெற்றோரால் நடத்தப்படாமல் போனதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். அது உங்கள் சொந்த விஷயம். இப்போது சட்டத்தின் துணையால் தம்பதிகளாகிவிட்ட நீங்கள் இனிமேல் உங்கள் தாய், தகப்பன் உறவினர்களெல்லாம் மனப்பூர்வமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை அங்கீகரித்து ஒப்புக்கொண்டு சந்தோஷமாக வாழ்த்தும்படியாக நல்ல முறையில் இல்லறம் நடத்தணும். இன்னிக்கு கல்யாணம் செஞ்சுக்கிறதிலே இருக்கிற வேகம், ஆர்வம், அன்பு எல்லாம் இப்போதும் உங்க வாழ்க்கையிலே நீடிச்சு இருக்கணும். ஏதோ சம்பளம் வாங்குகிறோம், அந்தச் சம்பளத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறோம் என்று இருப்பவரல்ல பதிவு அதிகாரி பஞ்சாபகேசன். தான் ஈடுபட்ட வேலையை மனப்பூர்வமாக புனிதமான சடங்குகளை நடத்தி வைக்கும் உயர்ந்த புரோகித மனப்பக்குவத்தில் கடமையை செய்து வருபவர். தவிர்க்க முடியாத காரணங்களால் தாய் தந்தையர் முன்னிலையை இழந்து தனித்து வந்து ஜோடியாகும் காதல் தம்பதிகளுக்கு தானே தாயும் தந்தையுமாயிருந்து திருமணங்களை நடத்தி வைப்பார். பல நூற்றாண்டு காலமாக படிந்து போன சமுதாய பழக்கங்களையே தகர்த்தெறியும் சங்கல்பத்துடன் பதிவு திருமணம் செய்து கொள்ளவரும் புரட்சி வீரர்களும் பஞ்சாபகேசனின் மந்திரங்களையும் ஆசீர்வாதத்தையும் ஆட்சேபிக்கவோ அலட்சியம் செய்யவோ முடியாமல் அந்த பழைய சடங்குகளுக்கு உடன்பட்டு நின்று கொண்டிருப்பார்கள். வெள்ளிக்கம்பி போன்ற நரை மயிர்களின் பின்னணியிலே திரண்டிருக்கும் வாழ்க்கை அனுபவம் கனிந்த முகமும் ஒரு காதின் பக்கத்திலே உடைந்து சன்னமான கம்பியால் கட்டப்பட்டிருக்கும் பழைய மூக்குக் கண்ணாடியின் வழியே பிரகாசிக்கும் கண்களில் பரிணமிக்கின்ற பரிவும் 30 வருஷ உத்தியோக வாழ்விலே எந்தவிதமான களங்கமும் இல்லாமல் நேர்மையும் நாணயமும் நிறைந்து வழிகின்ற சர்வீஸ் போட்ட நியாயமான கர்வம் இழையோடும் கம்பீரமான குரலும் சுகமான இசையிலே லயித்து இணைந்து ஒலிக்கின்ற தம்பூராவின் சுருதி போல் அந்த குரலில் குலைகின்ற தெய்வீக பாவமும் நாஸ்திகர்களையும் மெய்ச்சிலிருக்க வைத்து கட்டுப்படுத்தும். மூத்த மகள் சாவித்திரி கல்யாணத்திற்கு ரெடியான போது அவருக்கு பணம் ரெடியாகவில்லை. பணத்தை எப்படியோ புரட்டிச் சேர்க்கும்போது கல்யாணம் கூடுவதில்லை. நாயைக் கண்டால் கல்லைக் காணோம், கல்லைக் கண்டால் நாயைக் காணோம் என்ற கதைதான். போதாதற்கு சாவித்திரியும் மூக்கும் முடியுமாக பளிச்சென்று கண்ணை பறிக்கும் கதாநாயகியுமில்லை. ஏதோ பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய சுமார் ரக அழகிதான். பருவத்தில் கழுதையும் அழகாயிருக்கும் என்பார்கள். சாவித்திரியும் அழகாயிருந்தாள். அந்த காலத்தில் பருவமும் பணமும் இணைகோடுகளாய் தண்டவாளங்கள் போல் சந்திக்காமல் போய்விட்டது. வயது மூத்து மூப்பின் சாயல் உடலில் படிந்து கவலைச் சுவடுகள் முகத்தில் பதிந்து கல்யாண ஏக்கம் கண்ணொளியை தேய்த்து சாவித்திரி சோக சித்திரமாகிவிட்டாள். அவளை பார்க்கும்போதெல்லாம் பஞ்சாபகேசனின் மனம் சிதறு தேங்காயாய் உடைந்து நொறுங்கும். அங்குமிங்கும் நாயாய் அலைந்து மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்து வருவார். வரதட்சணை, சீர்வரிசை, ஸ்கூட்டர், வைரமோதிரம் இதுபோன்ற ஷரத்துக்களில் உடன்பாடு ஏற்படாமல் முறிந்த கல்யாண பேச்சுகள் பல. ஸ்வீட், பஜ்ஜி, சொச்சி காப்பி வகைகளை ஒருகை பார்த்துவிட்டு சாவித்திரியையும் கண்ணால் பார்த்துவிட்டு ஊருக்குப் போய் எழுதுகிறோம் என்று சொல்லி விலாசம் தெரியாமல் போனவர்கள் பலர். 9 கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தால் ஒரு கோயில் கட்டிய புண்ணியத்துக்குச் சமம் என்று செட்டி நாட்டில் கூறுவார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கான திருமணங்களை நடத்தி வைத்த பஞ்சாபகேசன்
தன் வீட்டில் ஒரு கல்யாணம் கூட நடத்த முடியவில்லை. பாவம். குழந்தைகளின் எண்ணிக்கையை எச்சரித்து அபாய சிக்னல் காட்டும் சிவப்பு முக்கோணம் பிரபலியமாகாத அந்த காலத்தில் வரிசையாக 5 பெண்களை பெற்றுக் களைத்து சலித்துப் போய் நிரந்தர நோயாளியாக படுக்கையே வீடாக வாழ்ந்து வந்தாள் பாகிரதி. 5 பெண் பிறந்தால் அரசனும் ஆண்டியாவாளாம் அந்த காலத்திலே. விலைவாசி ராக்கெட் போல் உயர்ந்து செல்லும் இந்த காலத்தில் 5 பெண்களை பெற்ற ஆண்டியின் நிலைமை என்னவாகும்? வீட்டிலே அங்குமிங்கும் அழகு பதுமையாய் துடிதுடிப்பும் சுறுசுறுப்புமாய் ஓடியாடி திரியும் இளையவள் மாலாவை பெண் பார்த்து, சின்னப்பெண் மாலாவை செய்து கொள்கிறோம் என்று கிளைதாவிய குரங்குகள் சிலர். வரும் மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் பேட்டியளித்தே சலித்துப் போன சாவித்திரி கடைசியில் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டுவிட்டாள். பிறகு சொல்ல வேண்டுமா? ஆசிரிய தொழில் மூலம் தியாக பம்பிலே ஊறிப்போய் தானும் ஒரு பெண் ஜன்மம் கல்யாணமாகிக் குடியும் குடித்தனமுமாய் வாழ வேண்டியவள் என்பதையே மறந்து தானுண்டு, தன் பள்ளிக்கூடம் உண்டு, பிள்ளைகள் உண்டு என்று காலங்கழித்து வந்தாள் சாவித்திரி. இளையவள் மாலா இயற்கையிலே அழகும் கவர்ச்சியும் அறிவும் நிறைந்த துடிப்பான பெண். பியூசி முதல் வகுப்பில் தேறியும் மேலே படிக்க வசதியில்லாததால் ஸ்டெனோவாக ஒரு கம்பெனியில் இருந்தாள். அதிர்ஷ்டம் பஞ்சாபகேசனின் மகளாக பிறக்காமலிருந்தாள் சாவித்திரி. அக்காளாக இல்லாமலிருந்தால் மாலாவுக்கு இந்நேரம் கல்யாணமாகியிருக்கும். அடுத்தவள் புஷ்பா 10வது படித்துக் கொண்டிருந்தாள். இன்றோ அல்லது நாளையோ பாவாடை சட்டையை மாற்றிவிட்டு தாவணி போட்டுக் கொள்ளப் போகிறேன் என்று பயமுறுத்துவது போல் பொங்கி பூரித்து வளர்ந்து கொண்டிருந்தான். அடுத்தவள் இந்திரா 8ஆம் வகுப்பு. அடுத்தவள் மங்களம் கடைக்குட்டி. பஞ்சாபகேசன் பாகிரதி குடும்ப கச்சேரியின் மங்களம் அவள்தான். அன்று மாலை கருக்கிருட்டு நேரம். ஆபீஸிலிருந்து வெளியேறி பஞ்சாபகேசன் தெருவில் காலடி எடுத்து வைப்பதற்கும் பக்கத்து பள்ளியில் வேலை செய்யும் சாவித்திரி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வருவதற்கும் சரியாயிருந்தது. அவள் தயங்கி தயங்கி தடுமாறிச் சுற்றி வளைத்து நாசூக்காக நாகரிகமாக அவரிடம் கூறிய செய்தி. மாலா ஓடிவிட்டாள். அவளுடைய ஆபீஸில் வேலை பார்க்கும் ஓர் இளைஞனோடு மாலா ஓடிவிட்டாளாம். இடிந்து போய்விட்டார் பஞ்சாபகேசன். புத்திசாலியாயிற்றே மாலா. அவளா இப்படிச் செய்வாள்? குனிந்த தலை நிமிராமல் சமுதாயத்தில் எந்த மனிதனையும் ஏறிட்டு பார்க்கும் துணிவு இல்லாதவராய் வீட்டுக்கு புறப்பட்டார் அவர். அவருடைய தெருவிலே, வீடுகளின் வாசலிலே, நிலைப்படிகளிலே, ஜன்னல் ஓரங்களிலே நின்றவர்கள் அவரைச் சுட்டியும் சுட்டாமலும் மெதுவாக குசுகுசு என்று பேசிய அரவம். வீட்டுக்குள்ளே திடீரென வந்து இறங்கி இறுகிய மயான அமைதி. மாலா ஓடிவிட்டாள். கதைகளிலும் சினிமாக்களிலும் உடுகிறகதாய்கள் செய்வது போலவே மாலாவும் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டுத்தான் போயிருந்தாள். அன்புள்ள அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள் என்ற வழக்கமான முன்னுரை. இதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை என்ற தர்க்கரீதியான பொய்ச் சமாதானம். என்னை தேடி அலையாதீர்கள் என்ற போலி அக்கறை காட்டும் அறிவுரை. உங்கள் ஆசி எனக்கு என்று வேண்டும் என இருந்தது. அப்பா கல்யாணம் செய்து வைப்பார் என்று காத்து கொண்டிருந்தால் சாவித்திரி போல் நித்திய கன்னிதான். இந்த கையாலாகாத அப்பாவை நம்புவதை விட காதலனை நம்பலாம் என்று புறப்பட்டுவிட்டாள் மாலா. புத்திசாலியாயிற்றே. அவள் இப்படித்தான் செய்வாள். இனி மதுரையிலே அவர் நடமாட முடியுமா? தெருவிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? ஊர், தெரு, அண்டை அயலாரிவர்களுடைய ஏச்சு பேச்சுகளையெல்லாம் அவர் எப்படிச் சமாளிப்பார்? அவர் சமாளிப்பது இருக்கட்டும், குடும்பத்தின் மானம், இளைய பெண்களின் எதிர்காலம். இனி அவருடைய மானம் போய்விட்டதே. மாலா ஒடிவிட்ட அதிர்ச்சியோடு கூட இன்னொரு ஆச்சரியமும் அவருக்கு ஏற்பட்டது. மகள் ஓடிப்போனதைப் பற்றி சிறிதுகூட அழுகையோ வருத்தமோ இல்லாமல் துறவி போல் சலனமின்றி இருக்கிறாளே பாகீரதி. அன்று இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு மனைவியிடம் வந்து அமர்ந்தார் பஞ்சாபகேசன். பாகீரதி. அவர் குரல் உடைந்து பிசிரடித்தது. அவள் படுக்கையிலிருந்து எழுந்து தன் குச்சிக்கைகளை அவருடைய மெல்லிய தோள்களில் பறிவோடு வைத்தாள். அவருக்கு ஆறுதல் சொல்கிற பாவனையில். இந்த உலகத்தில் வேறு யாரிடத்தும் பெற முடியாத ஆறுதலை அந்த எலும்புக்கைகளின் ஸ்பரிசத்திலே உணர்ந்தார் அவர். பாகி என்று அவள் மடியில் தலையை வைத்து சிறுபிள்ளை போல் தேம்பி எழுதார். ஆண்பிள்ளை அழக்கூடாதுதான். இருந்தாலும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அழாமல் இருக்க முடியுமா என்ன? அதிலும் தன் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கென்றே மனைவியிடம் தனித்திருக்கும்போது கணவனின் நரை மயிர்களை பாந்தமாக
தன் மெலிந்த விரல்களால் கோதினாள் பாகீரதி. அழாதீங்க, ஏன் அழணும்? மாலா கெட்டிக்காரி. அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. பஞ்சாபகேசன் திகைத்தார். மாலாவின் தாயா இப்படிச் சலனமின்றி தெளிவாகக் கணீரென்று பேசுகிறாள்? பாகி, மாலா போனதிலே உனக்கு வருத்தமில்லையா? அவள் சந்தோஷமாயிருக்கணும்னா போய்த்தான் தீரணுங்கிற நிலைமை ஏற்பட்ட பிறகு அவ போனதுக்காக நான் வருத்தப்படதிலே என்னங்க இருக்கு? நாம் பிள்ளைகளை பெத்தோம். மரம் வச்சவன் தண்ணி ஊத்தினான், வளர்ந்ததுகள். அதுக்கு மேலே நாம் என்ன செஞ்சோம்? என்ன செய்ய முடிஞ்சது நம்மாலே? அப்பா கல்யாணங் செஞ்சு வைப்பார்னு காத்து காத்து குளத்தங்கரை விக்னேஸ்வரராயிருக்கிறா மூத்தவ. அதைப்போல மாலாவும் பேரன் பேத்தி எடுக்கிற வயசு வரை கன்னியாகவே கிடந்து காய்ஞ்சு சருகாக்கணுமா? எல்லா பொண்ணுகளும் சாவித்திரியே போல தியாகியாயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ மாலாவுக்கு நல்ல காலம், வரதட்சணை, சீர் எதுவும் கேட்காம உன்னை கட்டிக்கிறேன்னு ஒருத்தன் சம்மதிச்சிருக்கான். அந்த மாப்பிள்ளை யாராயிருந்தால் என்ன? அவன் எந்த சாதியாகவும் இருக்கலாம், ஏழையாயிருக்கலாம். ஆனால் அவனைவிட நல்லவரனாக நாம் அவளுக்கு ஏற்பாடு செய்ய முடியலையே. அதுக்காக குடும்பம், மானம் எல்லாத்தையும் காத்திலே பறக்க விட்டுட்டு அவரும் மனைவியோடு வாதித்து பார்ப்போமே என்று நினைத்துவிட்டார் போலிருக்கிறது. ஊற்றுக்கண்ணாய் எழுந்து குமுறும் சோகத்தை பிரலாபத்தை பேச்சு மூலமாகவாவது திருப்பிவிட்டுச் சாந்தியடையலாமா என்ற இயல்பான மனவேட்கையின் தூண்டுதல் அது. பெண்களுக்கு குடும்பம், தாயும் தகப்புரும் உடன் பிறந்தவங்களும். அவ குடும்பம் இல்லே. சந்தனமும் முத்தும் எங்கே விளைஞ்சாலு மனுஷாளுக்குத்தானே சொந்தம். அதைப்போல பெண்களும் புருஷனுக்குத்தான் சொந்தம். புருஷன்தான் அவங்களுக்கு குடும்பம், மானம், கிழவம் எல்லாம். பட்டென்று பொட்டிலடித்தது போலிருந்தது அவருக்கு. எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு எளிதாகச் சொல்கிறாள் பாகீரதி. அது மட்டும் இல்லிங்க, அவ போறதுக்கு முன்னாலே என்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டா. நான்தான் அவளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து போயிட்டு வா, மகராசியாயிரு, ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பிச்சேன். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அவளால் எப்படி இவ்வளவு புரட்சியை மனமு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து வரவேற்று ஏற்றுக்கொள்ள முடிந்தது? சீர்திருத்த கல்யாணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் முதலியவற்றின் சிறப்பையும் அவசியத்தையும் பற்றி 10,000 மேடைகளில் கொட்டி முழக்கக்கூடிய அவரால் அவர் வீட்டுப் புரட்சியை ஜீரணிக்க முடியவில்லையே. வீட்டுக்குள்ளே நடந்த சீர்திருத்தத்தை ஏற்று வாழ்த்த திராணி இல்லையே. பெற்றோரை விட்டு ஓடிவந்த எத்தனையோ பேர்களுக்கு திருமணம் நடத்தே புனிதப்படுத்திய அவரால் அவர் மகளது நடத்தையை அங்கீகரிக்க முடியவில்லையே. என் ஊருக்கடி உபதேசம் உனக்கல்ல என்ற வாய்ச்சவடால் மனப்போக்கா? மாலாவின் புரட்சியை அங்கீகரித்து வாழ்த்திய பாகீரதியின் செயலுக்கு காரணம் என்னவாயிருக்கும்? அவள் நிச்சயமாக புரட்சி வீராங்கனை அல்ல. பழமையைச் சாடி புதுமையை நிலைநாட்டும் லட்சியப் பெண் அல்ல. ஒரு தாய், பெண்ணை பெற்ற தாய். அவள் ஒரு பெண் மகள் வாழ்வுதான் அவள் லட்சியம். அவளை புரிந்துகொண்ட பஞ்சாபகேசன் அவளை ஏறிட்டு பார்த்தார். விடிவிளக்கின் மங்கிய ஒளியிலே கூட அவளுடைய முகம் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஆனால் சமூகத்திலே தனக்கு தலைகுனிவு ஏற்படுத்திவிட்ட மாலாவை அவருடைய உள்ளம் மன்னிக்கவே இல்லை. 4 பேர்களால் உருவான சமுதாயத்தின் பழிப்பும் இழிப்பும் அவரை கூனிக் குறுகச் செய்தன. கடைசியில் மதுரையை விட்டே மாற்றிச் சென்றுவிட முடிவு செய்தார். அவர் சென்னைக்கு டிரான்ஸ்பர் கேட்ட அதே சமயத்தில் சென்னையிலிருந்து ஒருவர் மதுரைக்கு டிரான்ஸ்பரை விரும்பிக் கேட்டிருந்தார். ஆகையால் ஒரே மாதத்தில் பஞ்சாபகேசனுக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது. எனக்கு மாலா என்றொரு மகளே இல்லை என்ற வைராக்கிய மனநிலையோடு மதுரையில் நடந்த அந்த அவமானச் செயலையே மறந்துவிடும் முனைப்போடு சென்னைக்கு புறப்பட்டார் அவர். சென்னையிலே வேலையை ஒப்புக்கொண்ட முதல் நாள் காலை ஆபீஸுக்குப் போய் உட்கார்ந்த 1 மணி நேரத்தில் ஓர் இளைஞன் கையில் மலர் மாலைகளுடனும் சுற்றிலும் நண்பர்கள் குழுவுடனும் உள்ளே நுழைந்தான். அதிகாரியின் ஸ்தானத்தில் பஞ்சாபகேசனை பார்த்ததும் அந்த இளைஞன் திடுக்கிட்டு நின்றான். அவன் பின்னால் இதுவரை தலை குனிந்தவாறு நின்றிருந்த பெண் நிமிர்ந்து அவரை பார்த்தாள். அப்பா! அவர் காலடியில் விழுந்து அழுதாள் மாலா. மகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் தன் முன்னாலிருந்த பைலை புரட்டினார் பஞ்சாபகேசன். அன்று காலை 11 மணிக்கு சுப்பிரமணியன் பதிவு திருமணம் ரிஜிஸ்டராக வேண்டும். பெயில் குறிப்புகளின் மேல் கண்ணை ஓட்டினார் அவர். அவர் ஓர் அதிகாரி. அவர் இருப்பது திருமணப்பதிவு அலுவலகம்.
அவருடைய வேலை தன் கடமையைச் செய்வது. மணமக்களின் தகுதி, தரம், குணம், பொருத்தம் பற்றி விமர்சனம் செய்வது அவர் வேலையல்ல. பஞ்சாபகேசன் மீண்டும் அதிகாரியாகிவிட்டார். எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் போல் திருமணப் பதிவு வேலையில் ஈடுபட்டார். சட்டப்படியான நடைமுறைகள், உறுதிமொழி, கையெழுத்து, சாட்சிகள் கையொப்பம், மாலையணிவித்தல் வழக்கம் போல் நடந்தன. குழந்தைகளே, வழக்கமான அறிவுரை. தன்னை பார்த்தும் பார்க்காதது போல் நடந்து கொள்ளும் தந்தையின் வைராக்கியத்தைக் கண்டு மாலாவின் உள்ளம் சுக்கல் சுக்கலாக உடைந்து கண்ணீர் பெருக்கியது. கடமையே கண்ணாக இருந்து தன் சொந்த விஷயத்தில் தலையிடாத அவருடைய பெருந்தன்மையையும் பம்பையும் கண்டு மனம் நெகிழ்ந்துவிட்டான் சுப்பிரமணியன். பதிவு முடிந்து புறப்படும்போது மீண்டும் அவருடைய காலில் விழுந்து வணங்கினார்கள் மணமக்கள் இருவரும். அம்மா, உன்னை பார்த்தால் புத்திசாலி போல் தெரிகிறது. தற்காத்து தற்கொண்டான் பேணி வாழ்க்கை நடத்து. எல்லா சௌபாக்கியமும் அடைந்து தீர்க்காயுசாக வாழ பகவான் அருள் புரியட்டும். இந்த ஆசியுரை அவருடைய வழக்கமான புரோகிதபாணி ஆசீர்வாதமா, அல்லது செயற்கை கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி இரத்த அணுக்களால் தூண்டப்பட்ட தந்தைமையின் பாசம் கூறிய வாழ்த்தா? அவருக்கே தெரியாது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.